ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமா இன்றைக்கும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் தருகிற அருமையான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தேவனுடைய வார்த்தை இந்த காலவேளையிலே கர்த்தர் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே தம்முடைய ஜனத்தை ரட்சித்து கர்த்தர் உண்மையாகவே உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சுதந்திரம்னா காசு கொடுத்து வாங்கறது இல்ல, கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறது. பாருங்க, ஒரு சுதந்திரம் என்பது உண்மையாகவே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்திலும் பெரியது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அப்ப கர்த்தர் சுதந்திரமே பெருசு. அந்த சுதந்திரத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு, அருமை குடும்பங்களுக்கு உங்களுடைய சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். உண்மையாகவே இந்த வீட்டை நாங்க கஷ்டப்பட்டு வாங்கணுமே, இதற்கு தேவையான பணமோ இல்லையே, இந்த வீட்டை நம்ம எப்படியாவது வாங்கி நம்ம ஒரு வீட்டை சொந்த வீடுல இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு அநேகம் பேர் நினைத்து இந்த காணொலியை பார்க்கிறீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உண்மையாகவே உங்களுடைய சுதந்திரத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களுடைய சுதந்திரம் என்றாலே கர்த்தர் உண்மையாகவே, யாக்கோபு அவன் வெறுங்கையா போனான், ஆனா அவனுக்கு கிடைத்த சுதந்திரம் 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை நடத்தினார். இதுதான் சுதந்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தருகிற சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இப்ப நல்லா கவனிங்க, உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். இப்ப கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் ரட்சித்து சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமே. மாத்திரமல்ல, அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் கர்த்தர் வேண்டிய ஆகாரத்தினால் திருப்தி. கவனிங்க, ஆகாரம்னா உலக பிரகாரமான ஆகாரம் மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை என்னும் ஜீவனுள்ள வார்த்தை என்னும் ஆகாரத்தினால், வானத்தின் உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வருகிற அனுதின மன்னாவாகிய தேவனுடைய இந்த வார்த்தை, வானத்தின் பரலோகத்தின் மன்னாவாகிய இந்த தேவனுடைய வார்த்தை என்னும் ஆகாரத்தினால், கவனிங்க, அவர்களை போஷித்து, ஆகாரத்தினால் போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஆகாரம், தேவனுடைய வார்த்தை என்னும் ஆகாரம் உள்ள போச்சுனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தானாகவே உயர்த்தப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையினால் போஷித்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த குடும்பத்திற்காய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம், கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்து நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆகாரத்தினாலும் நம்மை போஷித்து நம்மை என்றென்றைக்கும் கர்த்தர் உயர்த்தி உங்களை அழகு பார்க்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு அவர் ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்தி, உண்மையாக வீடு இல்லாம இருக்க என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சுதந்திரம், வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை, உங்கள் சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, குடும்பமாய் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ ரட்சித்து, ஏசப்பா அவர்கள் சுதந்திரத்தை ஆசீர்வதித்து
அவர்களை போஷித்து கர்த்தர் அவர்களை என்றென்றைக்கும் கர்த்தர் உயர்த்தி அருளுங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த சுதந்திரம், இந்த நன்மை, இந்த தேவனுடைய வார்த்தை என்னும் சுதந்திரம், இந்த ஆசீர்வாதம், இந்த பலன் பிள்ளைகளுடைய வீட்டின் மீது, குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த உயர்வு பிள்ளைகளுடைய குடும்பத்திலே வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மீதும் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஏசப்பா, ஊழியக்காரனான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த சுதந்திரம், இந்த பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், குடும்பத்தின் மீதும் தங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு புதிய சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்கு நுழைத்திருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தொடர்ந்து கர்த்தருடைய உயர்விலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாக கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். God bless your family. Amen.